டிராவல்ஸ் வண்டி வச்சுன்னுருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு ஸ்மால் வீடியோ தான் இது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய பேர் வந்து பஞ்சர் கடைய தேடி போய் இப்போலாம் பஞ்சர் போடுறதில்ல. இப்போ ஆன் ஸ்பாட்லயே ரிப்பேர் பண்ற மாரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இருக்காது. ஏன்னா டிராவல்ஸ் வண்டிக்காரங்களுக்கு ஆல்ரெடி வீல கழட்டி மாட்டாங்கலாம் தெரியும். அப்போ அவங்க ஒரு சிலர் வந்து பஞ்சர் அவங்களே ஒட்டிப்பாங்க. ஒரு சிலர்லாம் ஒட்ட மாட்டாங்க. அப்போ இந்த வீடியோ பார்த்து அவங்களும் கத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இப்போ இந்த டயர கழட்டின அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, உள் சைடுல ஒரு ஆணி ஒண்ணு இருக்கு. அது போல உங்க டயர்லயும் ஆணி எதுனா இருக்கா? இல்லையான்றது ஒரு ஸ்ப்ரே அடிச்சும் பார்த்துக்கலாம். இல்லன்னா இது போல பெரிய ஆணியா இருந்துச்சுன்னா, அத போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ற மாரி நீங்க பார்த்துக்கணும். இப்போ இந்த டயர் எடுத்து நம்ப அ பஞ்சர் ஓட்டுறதுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு, இப்ப அந்த ஆணி எடுக்கிறேன் பாருங்க. எவ்வளோ பெரிய ஆணின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்க. இப்ப இவ்வளோ பெரிய ஆணி எடுத்துட்டேன். இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஹோல்ஸ் ஓரளவுக்கு தான் நம்ம பெருசு பண்ணணும். ரொம்பலாம் பெருசு பண்ணக்கூடாது. இப்ப அந்த அந்த ஆணி எடுத்துட்டு, இப்போ அந்த ஸ்ட்ரிஞ்ச வச்சு நம்ம பிரஸ் பண்ண போறோம். அப்பதான் அந்த பஞ்சர் நிக்கும் இல்லையா? அப்ப தெரிஞ்சவங்க வந்து அவங்களே போட்டுப்பாங்க. இப்ப தெரியாதவங்க வந்து இத பார்த்து நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? இத அழுத்துறது கூட ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா அது பெரிய போல்டு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் அத கட் பண்ணி எடுத்துடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் இது போல ஒரு ஃபுட் பம்ப் ஒண்ணு வச்சுங்க. கம்பெனி பம்ப் தான் இது. இது போல ஒரு ஃபுட் பம்ப் வச்சு நீங்க காத்தடிச்சுட்டு வண்டியில ஃபிக்ஸ் பண்ணா கரெக்ட். என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.